பழியாம், கோடைகள் பெறுவது தாகும் பழியாம், குறையினை போக்கும் கோவழியாம். இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். சார்லஸ் கலையரசி நன்று திருப்பலியாகவும் பெத்லமைட் அருட்சபையில் நடைபெறவிருக்கும் 24ஆவது தலைமை பொதுக்கூட்டம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த அமலதாசன் பெர்னாண்டோ 11ஆம் ஆண்டு நினைவு இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நேர்மையாளர்களுக்கு நற்செயல்களில் பரிசுகளையும் பாவிகளுக்கு மனம் திரும்புதல் வழியாக மன்னிப்பையும் அளிக்கின்றீர். உம்மை மன்றாடும் மக்கள் மீது இரக்கம் காட்டுவதால் எங்கள் பாவங்களுக்கான உமது மன்னிப்பை பெறும் எங்களது பாவறிக்கை ஆற்றல் பெறுவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பெண் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையை உன்னை ஏற்படுத்தினேன். இறைவாக்கினர் ஏசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தைகள் 8 தொடங்கி 15 முடிய. ஆண்டவர் கூறியது: தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உமக்கு பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள். பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும். வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும்புல் வெளியில் காண்பர்.
அவர்கள் பசியடையார், தாகமுறார். வெப்ப காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வர். அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழிநடத்துவார். என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன், என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தொலைவிலிருந்து வருவார்கள், சிலர் வடக்கிலிருந்தும் சிலர் மேற்கிலிருந்தும் சிலர் சீனீம் நாட்டிலிருந்தும் வருவார்கள். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே களிக்கூறு, மலைகளே அக்களித்து ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார், சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். சீயோனோ, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்துவிட்டார் என்கின்றாள். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கியவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர், தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். பல்லவி. ஆண்டவர் தம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர், அவர்தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார். பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 17 முடியும். அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம்,
என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார், நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கின்றார். தந்தை யாருக்கு தீர்ப்பு அளிப்பதில்லை, தமக்கு எல்லோரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள், ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர். அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர் தழுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர் தழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது, தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 21வது வசனம் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது. ஆமாவா இல்லையா? என்ன வசனம்? 21வது வசனம் கொஞ்சம் நம்மளுக்கு என்ன பண்ணுது, கன்ஃபியூஷன் கொடுக்குது. ஆமாவா இல்லையா? வாசிங்கம்மா, என்ன வசனம்? தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கின்றார். இயேசு தமக்கு பிடிச்சவர்களை மட்டும்தான் வாழ வைக்கிறாரா? கேட்குறேன், உங்ககிட்ட நான் கேள்வி கேட்குறேன். நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க, பதில் சொல்ல தேவையில்லையா? இயேசு அவருக்கு யாரென்னா பிடிச்சிருக்கிறதோ அவங்களுக்கு மட்டும்தான் வாழ்வை கொடுக்கின்றார், மற்றவர்களை எல்லாம் கண்டுக்காமல் விட்டு விடுகிறாரா? நீங்கள் கேடு கெட்டு போங்கப்பான்னு சொல்லி விட்டுறாரா? தந்தையின் விருப்பமானால் கடவுள் நாம் எப்போ தந்தையோட விருப்பத்தை செயல்படுறோமோ அப்போ தான் நமக்கு வாழ்வு கிடைக்கும். மாமாவா இல்லையா? அப்போ எல்லோருக்கும் வாழ்வு இருக்கிறதா இல்லையா? இருக்குதா? எடுத்து வாசிங்க. ரோமையருக்கு எழுதிய புத்தகம் 2:11 என்ன சொல்கிறாங்க? ரோமையருக்கு எழுதிய புத்தகம் 2:11 என்ன சொல்கிறாங்க? ஏனெனில் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. கடவுள் நீ தான் வேணும், நீ வேணான்னு சொல்லிட்டு யாரையும் சொல்கிறது கிடையாது. யார் வந்தாலும் என்ன பண்ணுறாரு? அவர் சேர்த்து கொள்கின்றார். எனவே கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. 1 தீமோத்தேயு 2:4 என்ன சொல்கிறாரு? 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமெனவும் அவர் விரும்புகின்றார். 6வது வசனத்தை வாசிங்க. அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே
பலியாக கொடுத்தார், ஈடாக தந்தார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எல்லோருமே மீட்பு பெற வேண்டும், இவர்கள்தான் எனக்கு பிடிச்சவங்க தான் கிடையாம எல்லாருமே மீட்பு பெற வேண்டும் என்று யார் சொல்கிறா? இது யார் சொன்னா? புனித பவுல் சொல்கிறார். சரிங்களா? தீமோத்தேயு மக்களுக்கு புனித பவுல் சொல்கிறார். அடுத்து வாசிங்க, இணைச்சட்டம் 10:7. இதுவரைக்கும் கடவுள் ஆள் பார்த்து செய்வதில்லை, கடவுள் எல்லாருக்குமே ஈடாக தான் செய்கின்றார், எல்லாருமே மீட்பு பெற வேண்டும் என்று சொல்கின்றார். இணைச்சட்ட புத்தகத்தை என்ன சொல்கிறாரு பாருங்க, 10:17. ஏனெனில் உங்கள் கடவுளாகி ஆண்டவரே தெய்வங்களுக்கு எல்லாம் கடவுள். யாரு? நம்முடைய கடவுள் தான் தெய்வங்களுக்கு எல்லாமே கடவுளாக இருக்கின்றார். அப்புறம் இறைவர்களுக்கெல்லாம் இறைவன், மாட்சியும் ஆற்றலும் உள்ள அஞ்சுதற்குரிய கடவுள் யாரு? இவர் ஒருவரே. அப்புறம் என்ன செய்வதில்லை? ஓர வஞ்சனை செய்வதில்லை. ஓர வஞ்சனை என்ன அர்த்தம்? ஓர வஞ்சனை என்ன அர்த்தம்? இப்போது மாமியார் இருக்கிறாங்க, மருமகளும் இருக்கிறாங்க, மகளும் இருக்கிறாங்க. மாமியார் யாருக்கு பாசத்தை ஊட்டுவாங்க? மருமகளை நீ தின்னா தின்னு திங்கா கட்டிப்போ, அம்மாவே இல்லையா? என்ன பண்ணுற? அப்படி இல்லையாம்மா? நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை. அதனால் ஓர வஞ்சனை, கடவுள் ஓர வஞ்சனை செய்பவரா? மனிதர்கள் மாதிரி எனக்கு பிடிச்சவங்கள மட்டும் கிட்ட வச்சுப்பேன், இல்லை மற்றவங்களனா தூரமாக வச்சுப்பேன், என் பொண்ணுக்கு மட்டும்தான் நான் எல்லாத்தையும் பாசத்தை ஊட்டி ஊட்டி வளர்ப்பேன், என் மருமகளை கண்டுக்கவே மாட்டேன்னு சொல்கிறாரா? என் பையனுக்கு இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அக்கா தங்கச்சி, நான் பையன், ஒரே ஒரு பையன். வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க? 2 முட்டை எக்ஸ்ட்ரா போடுவாங்க. எல்லோரும் பண்ணியிருப்பீங்க, அம்மாவா இல்லையா? அது மாதிரி தானே எல்லார் வீட்லேயும் பண்ணுறது தான். ஓர வஞ்சனை நமக்கு கொஞ்சம் இருக்குமா இல்லையா? பையனுக்கு கொஞ்சம் அதிகமாக பார்த்தீங்களா, பண்ணிருப்பீங்களாம்மா? 2 முட்டை எக்ஸ்ட்ரா போடுறது, சிக்கனில் வெட்டினாலும் லெக் பீஸ் மட்டும் பையனுக்கு கொடுக்கறது, இது மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம்? நிறையா சைடில் பண்ணியிருப்போம். ஆனால் கடவுள் அப்படி பண்ணுவாரா? கடவுள் அப்படி செய்பவரா? எனக்கு பிடிச்சவங்கள மட்டும் வச்சுப்பேன், மற்றவங்களெல்லாம் நான் தூரமாக வச்சுப்பேன்னு சொல்கிறாரா? இல்லவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஏன் தாம் விரும்பியவர்களை அவர் வாழ வைப்பார் என்கின்றார்? எதற்காக அப்படி சொல்கிறாரு? ஏன் அப்படி சொல்கின்றார் என்றால், கடவுள் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுபவர்கள் எல்லோரையும் அவர் வாழ வைக்கின்றார். எனது கடவுளுடைய விருப்பம் என்னவென்பது என்றதை அறிந்து அதன்படி செயல்படுபவர்களை கடவுள் வாழ வைக்கின்றார். சூரியன் டெய்லி உதிக்குது, அம்மாவே இல்லையா? சூரியன் உதிக்குது, சூரியன் வெளிச்சத்தை எல்லோருக்குமே சரி சமமாக கொடுக்குது. வேணும் என்பவர்கள் கதவை திறந்து வெளியில் போயிட்டு வாங்கிக்கிறாங்க, வேண்டாதவங்க என்ன பண்ணுறாங்க? வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிடுறாங்க. எனவே இறைவனின் அருளை வேண்டும் என்றால் நான் என்ன பண்ணணும்? அவருடைய விருப்பத்தை நான் செய்ய வேண்டும். நான் வாழ வேண்டும் என்றால் அவரின் விருப்பத்தை நான் அறிந்து செயல்பட்டால் மட்டும்தான் எனக்கு வாழ்வு கிடைக்கும். இல்லை என்றால் நான் என்ன பண்ணுவேன்? இப்படியே தான் கிடப்பேன். அதை தான் பேதுரு என்ன சொல்கிறார் பாருங்க, திருத்தூதர் பணிகள் 10:24. பேதுரு என்ன சொல்கிறாரு? திருத்தூதர் பணிகள் 10:34. அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செய்யப்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கின்றேன். 35. எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர்களாக இருப்பார்கள். எல்லோருக்குமே இறை வார்த்தையானது அறிவிக்கப்படுகிறது, எல்லோருக்குமே கடவுளுடைய அன்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் யாரெல்லாம் அதை பெற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் அவருக்கு அஞ்சி நடக்கிறார்களோ, யாரெல்லாம் நீதியோடு நடக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் அவருடைய வாழ்வுக்கு, அவர் கொடுக்கக்கூடிய நிலை வாழ்வுக்கு ஏற்புடையவர்களாக இருப்பார்கள். மற்றவங்களையெல்லாம் என்ன அர்த்தம்? அப்படியே வாசிங்க, 43 வாசிங்க. 43 திருத்துதர் பணிகள் 10:43. அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனவே இறைவனுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்குமே சரிசமமாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் யார் அவர் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் என்னது?
அதை முழுமையாக பெற்றுக்கொள்கிறார்கள். மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நான் இப்படி தான் இருப்பேன்னு என்ன பண்ணுறாங்க, அடம் பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். சேற்றில் தான் இருப்பேன், நான் இந்த சேத்துல தான் ஜில்லுன்னு உட்காந்துட்டு இருப்பேன், வெளியிலனா வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறார்கள். அவர்களை கடவுள் என்ன பண்ணுவார்? வாப்பான்னு சொல்லுவாரா, விட்டுருவாரா? விட்டுருவாரா? கடவுள் விட்டுருவாரா? விடக்கூடிய கடவுளா? எடுத்து வாசிங்க, ரோமையர் 1:28 வாசிங்க. என்ன சொல்கிறாரு? ரோமையர் 1:28 என்ன சொல்கிறாரு? கடவுள் கடவுளை அறிந்து ஒருத்தர் வாசிங்கம்மா. கடவுளை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் தன்மையை அவர்கள் இழந்து விட்டதால் சீர்கெட்ட சிந்தனையின் விளைவாக தகாத செயல்களை செய்யுமாறு கடவுள் அவர்களை அவ்வளோதான் கை கொள்ளிடுவார். நான் சொல்ல நீ கேட்க மாட்டேற, நான் இப்படி தான் இருப்பேன்னு நீ என்ன பண்ணுற, சேத்துலேயே மூழ்கிட்டு இருக்கிற. கடவுள் இப்படி தான் கூப்பிடுறாரு, கடவுள் இதை தான் செய்யணும்னு சொல்கிறாரு. தெரிந்தும் கடவுளை அறிந்தும் நான் என்ன பண்ணுறேன், சீர்கட்ட செயல்களை நான் செய்வதால் தகாத செயல்களை செய்யுமாறு கடவுள் நம்மை விட்டு விடுவார். எனவே யாரெல்லாம் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் அனைவரும் கடவுளுக்கு விருப்பமானவர்களாக மாறுகிறார்கள். இறைவார்த்தை அனைவருக்கும் சரிசமமாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் நான் அதை ஏற்று அதன்படி நடைபெறுகின்றேன், அதன்படி எனது வாழ்க்கையை நான் அமைத்து கொள்கின்றேனா, அப்பொழுதுதான் கடவுளுக்கு விரும்பியவர்களாக என்னால் மாற முடியும். எனவே கடவுளுக்கு விருப்பமானவர்களாக மாறுவதற்கான வரம் வேண்டி இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். அன்பை விதைத்திட எங்கும் அமைதி பூத்திட, அமைதி தரும் தூதனாக என்னை மாற்றுமே. அன்பை விதைத்திட எங்கும் அமைதி பூத்திட, அமைதி தரும் தூதனாக என்னை மாற்றுமே. ஒன்று சேரவும் மக்கள் மகிழ்ந்து வாழவும், ஒன்று சேரவும் மக்கள் மகிழ்ந்து வாழவும், ஒற்றுமையின் கருவியாக ஏற்றுக்கொள்ளுமே, ஒற்றுமையின் கருவியாக ஏற்றுக்கொள்ளுமே. காணிக்கையாய் வருகிறேன், கரம் குவித்து தருகிறேன், ஏற்றிடுவாய் இறைவா ஏற்றிடுவாய், என்னை உந்தன் பலியினிலே சேர்த்திடுவாய், என்னை உந்தன் பலியினிலே சேர்த்திடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித ஆவியாரின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் ஆற்றல் எங்கள் பழைய பாவநிலையை கனிவுடன் போக்கிட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களில் புத்துணர்வையும் மீட்பையும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாதது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது:
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில்
அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறவும் எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு ஊற்றியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமேன். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கே பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கே பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கே பாடுவோம். புனித சூசையப்பரை வணங்கி போற்றவும், அவரது பெயரால் இறை ஆசியை நாடவும் வந்துள்ள நாம் புனித சூசையப்பரை நமது பங்கின் பாதுகாவலராக கொடுத்து இரக்கத்தின் ஊற்றாம் இறைவனை போற்றி புகழ்வோமாக. எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், உம் ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கு அவரை போன்ற புனிதர்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாய் தோன்றுவார்களாக மன்றாடுகிறோம். இறைவனாய் இருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ அருள் புரியும். திருக்குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய தூய ஆவியே, எங்கள் குடும்பங்களையும் எங்கள் போர் பங்கையும் இறைவன் திருவுளத்திற்கு ஏற்ப அமைத்து பாதுகாத்தருளும். இறைவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவரும் இறையருளால் பாதுகாக்கப்பட்டவரும் கற்பின் நெல்லியுமான புனித சூசையப்பரின் புகழ்பாடி மன்றாடுவோமாக. மிகவும் பேறு பெற்ற புனித சூசையப்பரே, தொழிலாளிகளின் பாதுகாவலரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பாதுகாவலை நம்பிக்கையோடு தேடி வருகின்றோம். தேவ தாயாரான ஜென்ம பாவமெல்லாம் உட்பவித்த புனித கன்னிமரியாளிடத்தில் உமக்குள்ள அன்பின் பேராலும் திவ்ய பாலன் இயேசுவிற்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடம் நாங்கள் நம்பிக்கையோடு கொண்டு வந்துள்ள வேண்டுதல்களை எல்லாம் இறை சித்தத்திற்கு ஏற்ப எங்களுக்கு பெற்று தாரும். ஒரு சில மணித்துளிகள் நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். இயேசுவின் வளர்ப்பு தந்தையான புனித சூசையப்பரே, இயேசுவின் இரக்கத்தையும் அன்பையும் பெற்று வாழ்வில் என்றும் நீதிமான்களாகவும் நன்றியுள்ளவர்களாகவும் வாழ வரம் பெற்றுத்தர உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் வளர்ச்சியிலே முழுமையான பங்கு வகித்த புனித சூசையப்பரே, நாங்களும் இயேசுவில் வளரவும் இயேசுவின் அரசை எங்கள் மத்தியில் கட்டியெழுப்பவும் ஆர்வத்தையும் வல்லமையும் பெற்றுத்தர உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவை பல ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றினவரே, எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் இன்னல்கள், இடையூறுகள், இல்லாமைகள், இயலாமைகள் இவற்றிலிருந்து விடுதலை பெற்று அமைதியுடன் வாழ வரம் தர உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவை சுமந்து காத்தவரே, எங்கள் வாழ்க்கையிலும் இயேசுவை இறை வார்த்தையை சுமந்து திருப்பலி, திருச்சடங்குகள், ஆராதனை, குடும்ப ஜெபம் இவற்றில் ஆர்வத்தோடு பங்கெடுத்து இயேசுவை நிரூபித்து காட்ட வரம் தர உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் பங்கு தந்தையார் பங்கு மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் என் பங்கில் ஒற்றுமை வளர வேண்டும் என்றும்
புனித சூசேப்பரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நீதிமான் என நற்செய்தி நூல்களில் புகழப்படும் புனித சூசையப்பரே, எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீதி, நேர்மை, அன்பு, சேவை மனப்பான்மையுடன் வாழ்ந்து இயேசுவின் லட்சிய கனவுகளை நனவாக்க வல்லமை பெற்றுத்தர உம்மை மன்றாடுகின்றோம். புனித சூசேப்பரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. ஆசீர்வதிக்கப்பட்டவர். புனித மரியாய் இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. மன்றாடுவோமாக. திருக்குடும்பத்தை கரிசனையோடு பராமரித்து பாதுகாத்தார் அருமை தந்தையே. உமது உழைப்பினால் நேசத்துடன் பாதுகாத்து இறைமகன் இயேசுவை வாழ்வின் எல்லாமுமாக ஏற்றுக்கொள்ளும் எங்களை பராமரித்தருளும். மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் பாதுகாவலரே, நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் துன்பத்திலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும். எங்களை பாதுகாக்க மேலான வல்லமை உள்ளவரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் புரியும் போராட்டங்களிலே உமது இடைவிடாத காவல் எங்களுக்கு என்றும் துணை நின்று நாங்கள் வெற்றி பெற அருள் புரிவீராக. திவ்ய பாலன் இயேசு சாவின் ஆபத்துகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள நீர் எவ்வளவு வாஞ்சையுடனும் நேசத்துடனும் உதவினீரோ, அவ்விதமே எங்கள் புனித திருச்சபை, எங்கள் பாரத நாட்டை, எங்கள் பங்கை, எங்கள் இல்லங்களை, எங்கள் தனிப்பட்ட வாழ்வை அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் என்றும் எப்பொழுதும் பாதுகாத்தருளும். உமது காவல் உம்மை பக்தியோடு வேண்டும் எங்களுக்கு இடைவிடாமல் என்றும் இருப்பதாக. உமது புண்ணிய மாதிரியாலும் உமது உதவியின் துணையாலும் நாங்கள் யாவரும் புனித வாழ்க்கை வாழ்ந்து பக்தியாய் மரித்து மறுமுறையில் முடிவில்லா இன்பத்தை பெற்று மகிழ அருள் புரியும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளை பெற்றுக்கொண்டவர்கள் தண்டனை தீர்ப்பு பெற நீர் அனுமதிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவ்வுலகில் அவர்கள் நல்லதை செய்து நன்மையின் முழுமையாகிய உம்மிடம் வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் விருப்பத்தை அறிந்தவர்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
அடையாளத்தினாலே கடவுள் நிலைத்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க, புனித சூசேப்பரே எங்களுக்காக